என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2026 இந்த வருஷத்துல புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும் காலம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்குத்தான் புதிய சொந்தம் ஒன்று தேடி வரும் காலம். அப்படி என்ன சொந்தம் உங்களை தேடி வரப்போகுது, எந்த ரூபத்துல அது வரப்போகுது, அதை எப்படி வரவேற்க போறோம், அதால நமக்கு இன்பமா துன்பமா, இந்த 2026 நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்கு, இந்த விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். தனுசு ராசி காலபுருஷனின் 9ஆம் வீடு பாக்கியம். நீங்க யாருக்கு நல்லது சொன்னாலும் நடந்துடும். ஆனா உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, நீங்க யாருக்காவது நீ நல்லா இருப்பா அப்படின்னு நீங்க ஏதாவது எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இல்ல ஒரு சுபகாரியம் நடக்கிறீங்க முன்னாடி நின்றாலும் அந்த காரியம் விருத்தியா. கைராசிக்காரவன்னு சொல்லுவாங்க, பாக்கியாதிபதி. காலையில போய் ஏதாவது தொழில் செய்யற இடத்துல போய் நீங்க போய் முதல் போனி பண்ணி அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல யோகம் கிடைக்கும். ஏன்னா உங்க பாதம் குருவோடைய பாதம், நீங்க போற இடமெல்லாம் விருத்தியாகும். ஆனா உங்களுக்கு மட்டும் என்னாகும், விருத்தி ஆகாது. ஏன்னா குரு இல்லையா, மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா. அப்ப 2026 உங்க ராசிக்கு கோச்சார கிரகங்களை எல்லாம் நம்ம கணிச்சு பார்க்கும்போது ஒரு 70% நற்பலனா இருக்கு. இதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்ல விஷயத்தை பெறுவதற்காக எப்படி ஒரு நல்ல விஷயம் வரும்போது கெட்டதும் சேர்ந்து வரும். அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா இந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த 70% நற்பலனை நீங்க பெற முடியும். அன்பு உறவுகளே, தனுசு ராசி இன்னும் சில காரியம் தடையாகத்தான் இருக்கு. பண விஷயத்துல, திருமண வாழ்க்கையில யுத்தங்களையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உறவுகள், அன்பு உறவுகள் தனுசு ராசியில் பிறந்தவர். கடனாளியாகவும் பெரும்பாலும் பெரிய அளவுல கடன் சுமைய சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர். நட்பு பகையா இருக்கும், நினைச்சவங்க ஏமாத்தி இருப்பாங்க, மனசுக்கு பிடிச்சவங்களே விரோதியாயிருப்பாங்க, கூட இருந்து குடி பறிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, அவப்பேறுகள் வந்து மறைஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் சரி, நான் எதா இருந்தாலும் சரி நான் போராடி ஜெயிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர். அன்பு உறவுகளே, உங்களுக்கு இந்த 2026 புதிய சொந்தமாக வரக்கூடிய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா வீடு யோகம். முதல் விஷயமாக இப்ப நீங்க ரொம்ப பேர் வீடு ஆரம்பிச்சிருக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்துமா என்ன இல்லை. ரொம்ப பேரு வீடு மாறணும்னு நினைச்சிருப்பீங்க. ரொம்ப அன்பு உறவுகள் ஒரு புதிய வீடு கட்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்ல பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க வாங்கலாம் அப்படின்னு. எல்லாமே நிறைவு இல்லாம அறகுறையாவே இருக்கும். இந்த அறகுறையா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில அற்புதமான கிரக பலனெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கோச்சாரத்துல கிரகத்துடைய பெயர்ச்சி, கிரக பார்வை, கிரக சேர்க்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஓரளவுக்கு நான் ஜெயிச்சிட்டேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசுக்கு திருப்திகரமா இருக்கும். தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்படும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வேலையில இருப்போம், அந்த வேலை நமக்கு ஒரு சுமையா இருக்கலாம், ஒரு பாரமா இருக்கலாம், ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், சம்பளம் குறைவா கூட இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், அடுத்த வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலையை, அந்த வேலை வந்தவொடனே இந்த வேலையை விட்டோம்னா புத்திசாலித்தனம். ஆனா நம்ம என்ன நினைப்போம், இந்த வேலையை உடனே நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுத்து வெளியில வந்துடுவீங்க. வந்துட்டு இந்த வேலைக்காக அலைவிய பாருங்க, வேலையே கிடைக்காது இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா. அப்படி மட்டும் அந்த தவறை செஞ்சிடாதே அன்பு உறவுகளை. நீங்க செய்யற தொழிலை கையில வச்சுக்கிறீங்க, இந்த வருஷம் கெட்டியா புடிச்சுக்கணும்.
நம்ம விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு தான் நிலைமை உருவாக்கும், முடிவு எடுக்க வைக்கும். இப்ப வருஷம் பிறந்துருச்சு இல்லையா, போயிட்டு இருக்கு. சிலருக்கு ஆரம்பிச்சிருக்கும், இந்த வேலை வேணாம், இன்னும் கொஞ்சம் மேல ட்ரை பண்ணலாம், இன்னும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஆனா இப்ப அவசரப்படாதீங்க அன்பு உறவுகளே. இப்ப அவசரப்பட்டு அப்படின்னா அல்லல் உண்டு, அவஸ்தை உண்டு, கையில பணமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்மள பண முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக மாறும். நீங்க அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. புளியாதரையா இருந்தா என்ன, பொங்கலா இருந்தா என்ன, தயிர் சாதமா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் சாப்பிட பழகிக்கிறங்க. அந்த இடத்துல ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் அங்கே அதை பழகிக்கிறங்க. நீங்க இந்த வருஷம் பழகிக்கிட்டே அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள், மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான மாதமாக, காலமாக மாறும். திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கலாம், அதே இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலம். இதுவும் ஒரு புதிய சொந்தம் தாங்க. எனக்கு சரியில்லையே, நான் மாறலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எனக்கு இப்படி பெரிய மகிழ்ச்சியா, இவ்வளவு பெரிய சந்தோஷமா ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு சொல்றது, அது உங்களுக்கு அடிக்க போகுது. மாறிட்டீ அப்படின்னா ஒரு வேலையை பிடிக்காம இந்த இடத்துல இருந்து மாறாதீங்க. இருக்கிற இடத்த விட்டு ஒரு வேலை கையில வாங்காம மாறினீங்க அப்படின்னா கஷ்டம். இதுல ஞாபகத்துல வச்சுக்கிறேங்க அன்பு உறவுகள். நான் சொந்த தொழில் பண்றேன், பிசினஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் மந்த நிலையா இருக்கு, கொஞ்சம் தொழிலை மாத்தி அமைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதிகமா கொஞ்சம் கடன் வாங்கி, இல்ல பேங்க்ல லோன் எடுத்து, இல்ல நகைகளை வச்சு கொஞ்சம் இன்னும் பெருசா விரிவுபடுத்தலாம்னு பாக்குறேன். இப்ப வேணாம், இருக்கே இல்லையா, அந்த இருக்கிறதையே கொஞ்சம் நீங்க மாத்திக்கிறங்க, லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறங்க. அதிகமான பணம் போட்டு இந்த பிசினஸ பெருக்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கடன்ல மூழ்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அன்பு உறவுகளே, இதுலயும் நீங்க கவனமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் நீங்க பார்த்தோம்னா பணம் கையில பார்ப்பீங்க. இந்த வருஷம் நான் எந்த வருஷம் பார்க்காத அளவுக்கு எனக்கு இந்த வருஷம் வருமானம் இருக்கு, கையில பணம் தங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். அனாவசியமான செலவு இருக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது. எங்க போனாலும் சரி எளிமையாக போய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாதம் ஒரு முறை குருஸ்தலம், ஜீவசமாதி ஸ்தலம் இருக்கு இல்லையா, சித்தர்கள் ஜீவசமாதியான குருஸ்தலம் இருக்கு இல்லையா, அங்க போய் குரு வழிபாடு செய். பௌர்ணமி நாள்ல போங்க, போய் அங்கனுக்குள்ள ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. சித்தர்கள் வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு சித்தமாகும். எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகும். குழந்தை செல்வத்துக்காக இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு இந்த வருடம் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் இல்லையா, குரு பகவான் கண்டிப்பா நல்லது செய்வார். எதுவாக இருந்தாலும் சரி பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். பணம் அதிகமா வருதே, யாருக்காவது கொடுக்கலாமேங்கிற யோசனையும் வரலாம். இது எப்படின்னா பேராசையை காட்டி பெரு நஷ்டத்தில் கொண்டு போகக்கூடியது. யாராவது அவங்க சொல்லலாம், ரொம்ப இடத்துல இது ஏமாற்றம் இருந்துட்டு இருக்கு, நம்ம பாக்குறோம் இல்லையா, ஐயா 1 லட்சம் ரூபா கொடுங்க, மாசம் உங்களுக்கு 1,20,000 ரூபாய் வரும். மாசம் 20,000 30,000 வரும்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், 5 மாசத்துல நம்ம காசு எடுத்துடலாம், அடுத்து வரதெல்லாம் லாபம் அப்படின்னு. ஒரு 2 மாசம் வரும், 3வது மாசம் நாமத்தை போட்டுருவான் அவனுக்கு. அதோட அவ்வளவுதான், இருக்கிற காசும் போய் நம்ம வேலையும் பார்க்க முடியாம பைத்தியக்கார மாதிரி சுத்த வேண்டியதான். நம்மகிட்ட ரொம்ப பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி. அன்பு உறவுகளே, பேராசை காட்டும் இடத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, தெளிவாக இருங்க. இருக்கிறத வச்சு குடும்பத்தை அப்படியே கொண்டு போங்க. நல்ல செல்வம் கையில சேரக்கூடிய வருடம். புதிய நண்பர்கள், இருக்கக்கூடிய நண்பர்கள் வகையில் அனுகூலம் தரக்கூடிய வருடம். புதுசா எனக்கு ஒரு பார்ட்னர் சேர்ந்தாருங்க, லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவர் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு. வம்பு வழக்கு அவப்பேர்கள் மறையக்கூடிய வருடம் இந்த வருடம். இந்த வருடத்துல நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, தாய் வழி உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருக்காங்களா, கொஞ்சம் வீம்புக்குன்னு நம்ம கிட்ட மோதக்கூடிய வருடம் இது. ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக, ஒரு இடமோ பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம், வீடு இருக்கு இதுக்குத்தானே வருவாங்க. அந்த மாதிரி நிகழ்வு வரும்போது நிதானமாக பொறுமையாக பேசுவது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
இதுலதான் உங்க புத்திசாலித்தனத்தை காட்டணும். ஏன்னா உங்களுக்கு பொறுமை உண்டு, ஆனா ரொம்ப பொறுமையெல்லாம் கிடையாது. ரொம்ப பொறுமைன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப வேகத்தையா அவசர புத்தியால என்ன ஆகும், நம்முடைய வாழ்ற வாழ்க்கைய பின்வாங்க வச்சிடும். அவசர புத்தி மட்டும் ஆகாதுங்க. பொறுமையோட கையாண்டி அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான வருஷம். வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்க இந்த வருஷம் சித்திரை மாசத்துக்கு மேல வாங்கிக்கிறது. சித்திரை மாசத்துக்கு மேல வண்டி யோகம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா இருந்தாலும் உடல் மீது சற்று கவனம் தேவை. வயிற்று பகுதியை கவனமா பார்த்துக்கிறீங்க. வயிற்று சாப்பாடு தானே, உணவு தானே, அதிகமான எண்ணெய் பொருள் காரமான உணவுகள் எடுத்துக்கிறாரு. சாப்பிடாம இருக்காது. மதியமெல்லாம் சாப்பிடாம நைட்டு சாப்பிடுவாங்க. அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க விரதங்கிற பேர்ல வயிற்றை கெடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு 10 நாள் 11 நாள் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை வரும். நல்ல வயிற்றுக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கிறங்க. காய் உணவுகள் அதிகமா சாப்பிடுங்க. பல வகைகள் அதிகமா சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடுவதால் வயிற்றுக்கு வரக்கூடிய பிரச்சனை வராது. ஏன்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், மலச்சிக்கல் வரும். எப்படி மலச்சிக்கல், குடல்ல பிரச்சனை, வயிற்றுல ஒரு பக்கம் வலி, சூடு பிரச்சனை, வாரத்துக்கு ஒரு முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கிறங்க, போதுமான விஷயம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த பின் கழுத்து முதுகு தண்டு வரைக்கும் ஏதேனும் வலி வந்து மறைகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிஸ்டம் தெரியுது, நமக்கு ஆரம்பத்திலே தெரியுது அப்படின்னா மருத்துவரை போய் கண்டிப்பா தீர்வு ஆரம்பத்திலே கிடைச்சிடும். பார்த்துக்கிறலாம், பைய பார்க்கலாம் அப்படின்னு வளர விட்டு நீங்க மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உடனே தீர்வு ஆகாது. அது கொஞ்சம் வருடம் எடுக்கும். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கிற அன்பு உறவுகளே. யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறாங்க அப்படின்னா உங்களால முடியுமா, கடனா இல்லாம உதவியா செய்யும், அன்பா செய்யும். அன்பால எது வேணுமா நீங்க கொடுங்க. ஏன்னா நட்பை பிரிவாகாம பார்த்துக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு தான் அற்புதமான வருஷமா இருக்கு. இருந்தாலும் சில விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமாக இருக்கணும். திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு, சந்தான பாக்கி யோகம் உண்டு, வாகன பிராப்த யோகம் உண்டு. தொழில கொஞ்சம் சற்று கவனத்தோட இருந்தால் தொழில் முன்னேற்றம் உண்டு. மற்றபடி எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வராது, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சித்தர் வழிபாடு எடுத்துக்கிறது. நீங்க சித்தர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பழங்கள் வாங்கிட்டு போங்க. பழம், வெற்றிலை, கழிப்பாக்கு, வாசனையான மலர்கள் கொடுத்து, பௌர்ணமி இல்லை அப்படின்னா உங்கள் நட்சத்திரம் வந்தாலும் சரி, உங்களுடைய பிறந்த கிழமை இருந்தாலும் சரி, அப்போ போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணு. இல்லை எங்க ஊர்ல அப்படி கிடையாது, ரொம்ப தூரமா இருக்கிற முருகன் வழிபாடு செஞ்சுக்கிறங்க. ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது. நல்லதே நடக்கும். பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடு. போதுமான விஷயம். இந்த 2026 உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையட்டும். நானும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.